இந்த படம் ஒழுங்காக போகலைன்னா நான் சினிமா விட்டே போயிடுவேன் அப்படின்னு. இந்த ஒரு படத்தில் ஏன் ஒரு டிசைட் பண்ணணும், இந்த படம் போடலன்னா சினிமா விட்டு போகிறன்ற டெசிஷன் ஒரு படத்துல இருந்து ஏன் எடுக்கணுன்ற ஒரு கேள்வி வருது சார். முதல்ல ஒரு படத்தை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு படத்தில் ஏன் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கணுங்கிறது அப்புறமேல ஒவ்வொரு படத்தை எடுக்கிறதுமே ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு காலையில் ஒரு 75-80 வயசு இருக்கும் ஒரு தமிழ் ஆசிரியை, ஒரு அம்மா. அவங்க எப்படியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசியிருக்காங்க. தம்பி எனக்கு ஒரே ஒரு பையன் தான், அவன் கல்யாணம் பண்ணிட்டு மலேசியாவுக்கு போயிட்டான், இப்போ நான் தனியாக தான் இருக்கேன். ஏன்னா உன்னை என் பையன் மாதிரி நான் பார்க்குறேன், என்னுடைய ப்ரேயர்ஸில் நான் உன்னை வைப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அடிக்கடி ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க நல்ல எண்ணத்தில் பண்ணுறாங்க, பட் எனக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி காலையில் ஒரு 7:30-8 மணிக்கு ஃபோன் பண்ணி அரை மணி நேரம் அவங்க நிறுத்தவே இல்லை. அதனாலேயே நான் கொஞ்சம் தாமதமானேன். அவங்க அன்பு, ஒரே அழுகை. நீங்கள் எப்படி இப்படி ஒரு இதை போடலாம்ப்பா, அதில் நீ கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன்னு சொன்னால் நான் என்ன ஆவேன், என்ன மாதிரி எத்தனை பேர் என்ன ஆவாங்க, நீ எப்படி அப்படி செய்யலாம், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்னுடைய ப்ரேயரில் விளக்கேற்றி வச்சு நான் உனக்காக சாமி கும்பிடுவேன், நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவ்வளோ எமோஷனலாக அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேச நமக்கு ரொம்ப கண் கலங்கிடுச்சு.